காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கிறது. புராணம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த காஞ்சிபுரத்தில் நடக்கிற திருமணத்தை தரிசிக்க சப்த ரிஷிகள் எல்லாம் வராங்க. அகத்தியரும் வராராம். எப்படி இமயமலையில் பக்தர்கள் கூட்டம், மகரிஷிகள் கூட்டம் காணப்பட்டதோ அதே போல் இந்த காஞ்சிமா நகரத்திலையும் இந்த காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் நடக்கின்ற திருமணத்தை தரிசிப்பதற்காக எண்ணற்ற மகரிஷிகள் கூடியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நின்று இந்த திருமணத்தை தரிசிக்க முடியலையே அப்படிங்கிறதுனால இந்த ஏகாம்பரேஸ்வரர் என்ன பண்ணுறார், சப்த ரிஷிகளையும் அகத்தியரையும் இந்த திருத்தலத்திற்கு அனுப்புகிறார். எந்த திருத்தலம் இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, கத்தியவாடி. இந்த திருத்தலத்திற்கு அனுப்புகிறானாம். இந்த திருத்தலத்தில் இருந்தபடி காஞ்சிபுரத்தில் நடக்கிற ஏகாம்பரேஸ்வரர் திருமணத்தை அகத்தியரும் சப்த ரிஷிகளும் தரிசித்தார்களாம். அதனால தான் இந்த ஆலயத்தில் இருக்கிற இறைவனுக்கு ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மன். நம்மையெல்லாம் வாழ்விக்கிற அந்த ஈசனுக்கு நடந்த அலங்கார திருக்காட்சிகளை நமச்சிவாயனின் நாமத்தை சொல்லி தற்போது நாம் தரிசிக்கலாம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ஒளிவடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. அழகே உருவாக காணக்கூடிய அந்த காமாட்சி அன்னையை ஒரு அலங்கார கோலத்தில் தரிசித்து அந்த அன்னையின் திருப்பாதம் பணிந்து எங்களையும் வாழவையம்மா என்று இந்த தாயிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம்.